வணக்கம். உங்க அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் வந்திருக்கா? பிப்ரவரி 13ஆம் தேதி காலையில தமிழகமே ஒரு இன்ப அதிர்ச்சியில தான் விடிஞ்சது. பல லட்சம் பெண்களோட மொபைலுக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் வர ஆரம்பிச்சது. ஒருத்தருக்கு இல்ல, 2 பேருக்கு இல்ல, சுமார் 1,31,00,000 பேரோட வங்கி கணக்குல 5000 ரூபாய் வந்து விழுந்தது. ஆனா இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. தமிழகத்துல இருக்கிற மொத்த பெண்களோட எண்ணிக்கையில இது ரொம்ப குறைவு. ஏன் இன்னும் 1 கோடி பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காமலே இருக்கு? 5000 ரூபாய் வந்தவங்க சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா வராதவங்களோட நிலைமை என்ன? இங்கேதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. இந்த 15 நிமிஷ வீடியோல ஏன் உங்களுக்கு பணம் வரல, அந்த 1 கோடி பேர் லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்களா, இதை சரி பண்ண என்ன வழி அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா ஆதாரத்தோட பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்க குடும்பத்தோட உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்ல இந்த 5000 ரூபாய் கணக்க சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம். ஏங்க, மாசம் 1000 ரூபாய் தானே சொன்னாங்க, இதென்ன 5000 அப்படின்னு? இதுல ஒரு பெரிய பிளான் இருக்கு. பிப்ரவரி மாதத்துக்கான 1000 ரூபாய் கூடவே மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்துக்கான அட்வான்ஸ் 2000 ரூபாய். இது போக இந்த வருஷம் கோடைக்கால சிறப்பு தொகுப்பா ஒரு 2000 ரூபாய். ஆக மொத்தம் 5000 ரூபாய் ஒரே தவணையா உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்கு. இது ஏன் இப்பவே கொடுத்தாங்க தெரியுமா? தேர்தல் வரப்போகுது, தேர்தல் நடத்தை விதிகள் வந்துட்டா பணம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்துல இத பத்தின சில வழக்குகள் இருக்கு. அதனாலதான் அரசு முன்கூட்டியே இந்த முடிவை எடுத்திருக்கு. ஆனா இந்த செய்தியை விட ரொம்ப முக்கியமானது, இந்த திட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட அந்த 1 கோடி பெண்கள் தான். ஏன் எனக்கு வரல அப்படிங்கிறது தான் இப்ப ஊர் முழுக்க பேச்சாயிருக்கு. தமிழகத்துல மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியானவங்களை பிரிக்கிறதுக்கு அரசு ஒரு பயங்கரமான டிஜிட்டல் சிஸ்டத்தை பயன்படுத்துது. முன்னாள் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் காலத்திலேயே இதற்கான அஸ்திவாரம் போடப்பட்டுடுச்சு. இது வெறும் ரேஷன் கார்டை மட்டும் பார்க்குற விஷயம் இல்லைங்க. உங்க ஆதார் கார்டு வழியா உங்க குடும்பத்தோட மொத்த ஜாதகத்தையுமே இந்த சிஸ்டம் எடுத்துரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க ரேஷன் கார்டுல 5 பேர் இருக்கலாம். அதுல உங்க பையனோ இல்ல உங்க மருமகளோ IT ஃபைல் பண்றவங்களா இருந்தா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்க விண்ணப்பத்தை நிராகரிச்சிடும். இங்கதான் ஒரு விஷயம் முக்கியம். நீங்க வறுமையில இருக்கலாம், ஆனா உங்க கார்டுல இருக்கிற ஒரு நபர் வருமான வரி தாக்கல் செஞ்சாலே இந்த உரிமை உங்களுக்கு கிடைக்காது. இது வரைக்கும் இந்த திட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பணம் வந்திருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்டை பார்த்தாதான் மத்தவங்களுக்கும் அவங்க சந்தேகம் தீரும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கிட்ட இருக்கிற வருமான வரி டேட்டாவை அப்படியே இந்த திட்டத்தோட இணைச்சிட்டாங்க. சோ நீங்க வருமான வரி கட்டலனாலும் பரவாயில்ல, வெறும் IT ரிட்டர்ன்ஸ் மட்டும் ஃபைல் பண்ணி இருந்தாலும் அந்த ஆதார் நம்பர் வச்சு உங்க கார்டை கண்டுபிடிச்சிருவாங்க. இதனாலதான் பல நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு இந்த 1000 ரூபாயும் இப்ப வந்திருக்கிற 5000 ரூபாயும் எட்டா கனியாவே இருக்கு. அடுத்த முக்கியமான ஒரு வடிகட்டி என்ன தெரியுமா? கார் அல்லது 4 சக்கர வாகனங்கள். இதுல பல பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. எங்க வீட்ல ஒரு பழைய கார் தாங்க இருக்கு, அதுக்கும் பணம் வராதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க, உங்க குடும்பத்துல யார் பேர்ல கார் இருந்தாலும் அந்த குடும்ப அட்டையில இருக்கிற பெண்களுக்கு இந்த தொகை கிடைக்காது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கார் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறது தான் அரசின் கணக்கு. சரி, கார் மட்டும்தானா? இல்ல, டிராக்டர் வச்சிருக்கிற விவசாய குடும்பங்களுக்கும் இதே விதிமுறை தான் பொருந்தும். நீங்க உங்க பையன் பேர்ல கார் வாங்கியிருக்கலாம், ஆனா அவர் இன்னும் உங்க ரேஷன் கார்டுலயே இருந்தார்னா அது உங்க உரிமை தொகையை பாதிக்கும். இப்ப புரியலா ஏன் 1 கோடி பெண்களுக்கு பணம் வரலன்னு? அடுத்து மின்சார பயன்பாடு. இது பல பேர் கவனிக்காத ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல சராசரியா 3600 யூனிட்டுக்கு அதிகமா உங்க வீட்டு மின்சார பயன்பாடு இருந்தா உங்க விண்ணப்பம் கேன்சல் ஆகிடும். அதாவது மாசம் 300 யூனிட். நீங்க AC பயன்படுத்துறீங்க, இல்லனா உங்க வீட்ல அதிகப்படியான மின்சார உபகரணங்கள் இருக்குன்னா உங்களோட மின்சார கணக்கு வழியா இந்த சிஸ்டம் உங்களை வடிகட்டிடும். இது எல்லாமே ஆதார் மூலமா இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க எதையும் மறைக்க முடியாது. PTR கொண்டு வந்த இந்த சிஸ்டம் ரொம்பவே துல்லியமா வேலை செய்யுது. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாம பணம் வரலையேன்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டு கரண்ட் பில்லையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இதுவும் அந்த 1 கோடி பெண்கள் விடுபட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட இங்கே ரொம்ப முக்கியம். 5 ஏக்கருக்கு குறைவான நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புஞ்சை நிலம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தொகை கிடைக்கும். இதை விட அதிகமா நிலம் இருந்தா அந்த குடும்பத் தலைவிகளுக்கும் உரிமை தொகை வராது. இது எல்லாமே வருவாய்த்துறை மூலமா டிஜிட்டல் முறையில சரிபார்க்கப்படுது. இதனால தான் நாங்க விவசாய குடும்பம் தான், ஆனா ஏன் வரல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதிலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களோட குடும்பங்களுக்கு இந்த திட்டம் கிடையாது. அவங்க குடும்ப அட்டைதாரர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிராகரிக்கப்படும். இதுல தான் பல லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் அடிபட்டு போயிருக்கு.
இப்ப இன்னொரு முக்கியமான குழப்பத்துக்கு வருவோம். இது ஏழை மக்களுக்கே வர ஒரு பெரிய பிரச்சனை. முதியோர் உதவித்தொகை அல்லது கைம்பெண் உதவித்தொகை. நிறைய குடும்பங்கள்ல பாட்டி இருப்பாங்க, அவங்க 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ மருமகளுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா? இங்கதான் அரசு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவித்தொகை அப்படிங்கிறது தான் அவங்களோட பாலிசி. அதாவது உங்க மாமியார் முதியோர் உதவித்தொகை வாங்கினா உங்களுக்கு உரிமை தொகை வராது. ஆனா இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு. உங்க கணவர் மட்டும்தான் முதியோர் உதவித்தொகை வாங்குறாரு, மனைவி வாங்கல அப்படின்னா அந்த மனைவிக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இந்த நுணுக்கமான வேறுபாடு தெரியாம தான் நிறைய பேர் இ-சேவை மையத்துக்கு போய் அலையிறாங்க. ஆனா மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற குடும்பங்களுக்கு அரசு ஒரு பெரிய சலுகை கொடுத்திருக்கு. மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வாங்குறவங்க இருக்கிற குடும்பங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா மத்த உதவித்தொகை வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. ஏங்க, எங்களுக்கு வர வேண்டிய 1000 ரூபாயில இன்னொரு 1000ஐ ஏன் கட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியா இருக்கு. இதனாலேயே சுமார் 20லிருந்து 30 லட்சம் பேர் விடுபட்டு போயிருக்காங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதையும் மீறி உங்களுக்கு தகுதி இருந்தும் வரலன்னா என்ன பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். முதலாவதா நீங்க 21 வயசு பூர்த்தியானவரான்னு பாருங்க. 21 வயசுக்கு குறைவான பெண்கள் கல்யாணமாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தொகை இப்போதைக்கு வராது. அவங்க 21 வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம், ஆனா உங்க ரேஷன் கார்டில் இன்னும் பழைய அட்ரஸ் இருக்கலாம். இல்லனா உங்க ரேஷன் கார்டில் இன்னும் உங்க பையன் பேர் இருக்கலாம், அவர் கார் வச்சிருக்கலாம். இதுக்கு ஒரே தீர்வு, நீங்க உங்க ரேஷன் கார்டை அப்டேட் பண்றது தான். உங்க பையன் இல்லனா உங்க மருமகள் தனி கார்டு வாங்குறதுக்கான தகுதியில இருந்தாங்கன்னா அவங்கள உங்க கார்டுல இருந்து நீக்கிட்டு தனி ரேஷன் கார்டு வாங்க சொல்லுங்க. அப்படி நீங்க தனித்தனியா பிரிஞ்சிட்டீங்கன்னா உங்க கார்டுல வருமான வரி தாக்கல் செய்றவங்க இல்லனா உங்களுக்கு பணம் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ நான் புதுசா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. 2026 பிப்ரவரி நிலவரப்படி புதுசா அப்ளிகேஷன்ஸ் வாங்குறது தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஏற்கனவே அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவங்க மேல்முறையீடு அப்பீல் பண்ணலாம். உங்க மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகத்துல இதுக்கான தனியான பிரிவு இருக்கு. அங்க போய் ஏன் என்னோடது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க காரணத்தை சொல்லுவாங்க. ஒருவேளை அது தவறான காரணமா இருந்தா நீங்க தகுந்த ஆதாரத்தை கொடுத்து அதை சரி பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க அவசரப்பட வேண்டாம். ஏன்னா தேர்தல் சமயத்துல இதற்கான சிறப்பு முகாம்கள் அங்கங்கே நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம், 2026 சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதியா முதலமைச்சர் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில, அதாவது அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது 2000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது பல பேரோட எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு. அதனாலேயே இப்ப விடுபட்டு போன 1 கோடி பெண்களும் எப்படியாவது உள்ள வந்துடணும்னு முயற்சி பண்றாங்க. இதுக்கு அரசாங்கமும் சில தளர்வுகளை கொண்டு வரும்னு பேசப்படுது. அதாவது இந்த இன்கம் டாக்ஸ் லிமிட், கார் லிமிட், இதுல ஏதாவது மாற்றங்கள் வருமானு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இருக்கிற ரூல்ஸ் படி நீங்க சொன்ன இந்த தகுதிகள்ல இருந்தா மட்டும்தான் அந்த பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வரும். இப்போ இன்னொரு முக்கியமான சந்தேகம், நமக்கு பணம் வராதுன்னு தெரிஞ்சிட்டு எதுக்கு இங்க அப்ளை பண்ணணும்? சில பேர் இப்படி தப்பா நினைக்கிறாங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கார் வச்சிருந்து அதை இப்போ வித்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த விவரம் ஆர்டிஓ டேட்டாபேஸ்ல அப்டேட் ஆகிறதுக்கு சில காலம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போய் வேற கார்டு வாங்கிட்டாங்கன்னாலும் நீங்க தகுதி உள்ளவங்கள மாறுவீங்க. ஸோ ஒரு முறை நிராகரிச்சா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி உங்க தகுதிகள் மாறும்போது நீங்க மறுபடியும் அப்ளை பண்ண முடியும். 2026 பட்ஜெட்ல கூட இந்த திட்டத்துக்காக பெரிய தொகையை நிதியமைச்சர் ஒதுக்கியிருக்காரு. இது ஏதோ ஒரு தற்காலிகமான திட்டம் இல்லைங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டை தாண்டி இப்ப கர்நாடகா, தெலுங்கானான்னு மற்ற மாநிலங்களும் இந்த திட்டத்தை பார்த்து தான் அவங்க ஊர்ல மகளிருக்கான உதவித்தொகையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தமிழகத்துல இருக்கிற அந்த டிஜிட்டல் ஃபில்டரிங் தான் ரொம்பவும் நுட்பமானதுன்னு சொல்றாங்க. அதனால தான் தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் போகுதுன்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா கள நிலவரப்படி இன்னும் லட்சக்கணக்கான ஏழை பெண்கள், குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க சில டெக்னிக்கல் காரணங்களால விடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு உதவ வேண்டியது அரசின் கடமை. கடைசியா ஒரு முக்கியமான டிப்ஸ், உங்க மொபைல் நம்பர் உங்க வங்கி கணக்கோடையும் ஆதார் கார்டோடையும் இணைக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. ஏன்னா சில பேருக்கு பணம் கிரெடிட் ஆயிருக்கும், ஆனா எஸ்எம்எஸ் வந்திருக்காது. இதனாலேயே நிறைய பேர் தங்களுக்கு பணம் வரலன்னு நினைக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்க வங்கி கணக்கோட ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க.
அதுல KMUT கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல பணம் வந்திருக்கான்னு பாருங்க. ஒருவேளை அப்படி வந்திருந்தா சந்தோஷம். வரணும்னா நான் முன்னாடி சொன்ன அந்த தகுதி பட்டியலை ஒரு முறை செக் பண்ணிட்டு மேல்முறையீடு செய்ய தயாராகுங்க. சுருக்கமா சொல்லப்போனா மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வந்திருக்கிறது ஒரு பக்கம் பெரிய மகிழ்ச்சி தான். ஆனா மீதம் இருக்கிற 1 கோடி பெண்களுக்கு இது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்விக்குறி. அரசு சொல்லி இருக்கிற நிபந்தனைகளை தளர்த்தினா மட்டும்தான் இது சாத்தியம். வராதவங்க வருத்தப்பட வேண்டாம். அடுத்த ஆட்சியில இல்லனா தேர்தலுக்கு அப்புறம் இதுல சில மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு உங்க கையில இருக்கிற ஆவணங்களை சரியா வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட கருத்து என்ன? 1000 ரூபாய் போதுமா இல்ல 2000 ரூபாயா உயர்த்துவாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க தோழிகளுக்கும் உங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த 5000 ரூபாய் ரகசியம் தெரியட்டும். இந்த திட்டத்துல உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை தெளிவுபடுத்துறேன். நன்றி.